ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போ ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம். இந்த இன்டர்வல் 0,2πங்கிற இன்டர்வலில் ஒரு கிவன் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னோட கிவன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இஃப் f of x equal to 1/2π - x. ஸோ 1/2 × π - x தான் என்னோட கிவன் f of x. இந்த கிவன் f of x பீரியட் 2π வச்சு 2πங்கிற பீரியடில் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இன்டர்வல் வந்து 0,2π. சரிங்க, ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனாக வந்து 4 இன்டர்வல் பார்ப்போம். ஒன்று 0,2π, இன்னொன்று 0,2l, அப்புறம் -π, +π, -l, +l சொல்லிட்டு 4 இன்டர்வல் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் 0,2πல பார்க்க போகிறோம். ஓகே, ஹென்ஸ் டெடியூஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் கொடுத்தாங்க. என்னன்னா 1 - 1/3 + 1/5 - 1/7 + etc. = π/4. இதை வந்து இந்த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சர்லேருந்து இந்த டேமை நம்ம உருவாக்கி கொண்டு வரணும். இந்த டேமை நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, ஸோ முதல்ல நம்ம ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி உருவாக்கலாம், கிவன் ஃபங்க்ஷன் f of x = 1/2π - x எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இந்த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிவன் f of x-க்கு f of x = a0/2 plus summation an cos nx for n = 1 to infinite plus summation n = 1 to infinite bn sin nx cos nx sin nx. 0,2π அப்படின்னு இருந்துச்சுன்னா nx அப்படிங்கிற டேம் நம்ம யூஸ் பண்ணுவோம். cos nx sin nx. இந்த பை அப்படின்னு வந்துச்சுனால nx தான் நம்ம போடுவோம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இதில் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த a0, இந்த an, இந்த bn, இந்த மூணோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மூணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுங்கன்னா, அதுக்கும் தனியாக ஃபார்முலா கொடுத்துறாங்க இதோட சேர்த்து. என்னென்னா, வேர் a0 அப்படிங்கிறது 1/π இன்டெக்ரல் 0 to 2π, ஓவரால் இன்டெக்ரல் 0 to 2π, இன்டெக்ரல் 0 to 2π f of x dx. வெறும் f of x 0,2π இன்டர்வலில் இன்டெகிரேட் பண்ணி 1/π மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதான் a0. an அப்படிங்கிறது அதே மாதிரி 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of x into cos nx into dx. f of x கூட ஒரு cos nx மல்டிப்ளை ஆகும். சரியா? அடுத்து bn அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of x cos nx வந்த இடத்துல sin nx dx. பாருங்கள், சைனில் ஒரு n வரும், அப்புறம் nxக்கு ஒரு n வரும். சரிங்களா? ஸோ இது sin nx அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். sin nx dx. இந்த மூணு ஃபார்முலாலையும் f of x சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் a0 an bn. சரிங்களா? இந்த a0 an bn கண்டுபிடிச்சி நேர இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? சிம்பிளி நம்மளோட ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ முதல்ல a0 கண்டுபிடிப்போம். ஓகே, டு ஃபைண்ட் a0 ஹெட்டிங் டு ஃபைண்ட் a0. இப்போ a0 கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுடைய f of x வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 1/2π - x. இதான் நம்மளுடைய f of x. சரியா? இப்போ a0க்கு ஃபார்முலா பாருங்கள். a0க்கு என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம், 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of x into dx. ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, ஈக்குவல் டு ஒரு 1/π இன்டெக்ரல் 0 to 2π. இப்போ f of xக்கு பதிலாக இந்த டைம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 1/2 into π - x into dx. சரிங்களா? இப்போ இந்த 1/2 இருக்கு இல்லையா, இது π - x கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட். 1/2 ஒரு கான்ஸ்டன்ட், π - x கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அந்த 1/2 நான் இன்டெக்ரல் விட்டு வெளியில் கொண்டு போயிடலாம். ஸோ வெளியில் கொண்டு போயிட்டேன்னா ஏற்கனவே வெளியில் ஒரு 1/π இருக்கு இல்லையா, 1/π into 1/2 ரெண்டும் சேர்ந்து 1/2π ஆகிடும். இப்போ இன்டெக்ரலுக்குள்ள இன்டெக்ரல் 0 to 2π π - x into dx அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த dx போட மறந்துடக்கூடாது, அது கண்டிப்பாக போட்டே இருக்கும். சரியா? இப்போ பைங்கிறது கான்ஸ்டன்ட் தான், ஆனால் பை வந்து வேரியபிள்குள்ளே சப்ட்ராக்ஷனில் இருக்குது. வேரியபிள் கூட சப்ட்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த பையை வெளியில் எடுக்க முடியாது. சப்ட்ராக்ஷன்லேயே அடிஷன்லேயே ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது நம்மளால் என்ன செய்ய முடியாது, இன்டெக்ரல் விட்டு வெளியில் எடுக்க முடியாது. அது அப்படியே தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 1/2π அப்படியே வெளியில் வச்சுக்கிட்டு இப்போ உள்ளே இன்டெகிரேட் பண்ண போகிறேன். நமக்கு தெரியும் இது நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த பையை தனியாக இன்டெகிரேட் பண்ணணும், இந்த எக்ஸை தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். ரெண்டையும் தனித்தனியாக தான் இன்டெகிரேட் பண்ணணும்.
இப்போ பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் இன்டெகிரேட் பண்ணால் அது கூட ஒரு தடவை வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான். பை எக்ஸ், பை கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் இன்டெக்ரல் வேல்யூங்க. கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது கூட வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த மைனஸ், இங்கே இருக்க மைனஸ் போட்டேன். இப்போ இந்த எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம்னா, எக்ஸுங்கிறது வேரியபிள் இல்லையா, வேரியபிள் இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அதனுடைய பவர் என்ன இருக்குதோ அது ஒன்று ரைஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டைம் வந்து கூடும். இப்போ எக்ஸுக்கு பவர் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்று கூட இன்னொரு ஒன்றை ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பவர் 2. பவரில் ஒன்று தான் கூட்டணும், பவரில் என்ன இருக்குதோ அது கூட ஒரு ஒன்றை கூட்டிடுங்க நீங்கள். சரிங்களா, பவரில் என்ன இருக்குதோ அது கூட ஒரு ஒன்றை கூட்டிடுங்க. அப்போ எக்ஸ் பவர் 1னா x2, எக்ஸ் பவர் 2 இருந்ததுன்னா எக்ஸ் பவர் 3 தான் ஆகும். சரிங்களா, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்கிறதுனால எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை பவரில் என்ன போட்டிங்களோ அது அப்படியே கீழே தூக்கி எழுதிடுங்க. பவரில் என்ன போட்டிங்களோ அது அப்படியே கீழே எழுதிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்டெக்ரலுக்கு போட்ட லிமிட் இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் போடுங்க, ரைட் சைடு போடுங்க, ப்ராக்கெட்டுக்கு மேலேயும் கீழே போடுங்க, 0 to 2π. ஓகேவா, ரைட். இப்போ 1/2π அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். முதல்ல நான் 2π அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் எடுத்துக்கிறேன். ஓகே, முதல்ல நான் எப்போதுமே அப்பர் லிமிட்டு தான் அப்ளை பண்ணணும். இப்போ இன்டெக்ரல் வேல்யூ முடிஞ்சாச்சு, இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சுப்பா, இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்ளை பண்ணுறப்ப எப்போதுமே ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் தான் யூஸ் பண்ணணும். இந்த மொத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட், எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட். அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2π, அப்போ π இன்ட்டு ஒரு 2π மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2π போடுறேன், அப்போ 2π ஹோல் ஸ்கொயர் பை 2. இதெல்லாம் அப்பர் லிமிட்டோட டைம் மொத்தமாக சேர்ந்து பாருங்கள், இந்த ஒரு ப்ராக்கெட் மொத்தமாக சேர்ந்து ஒரு ப்ராக்கெட் மொத்தமாக சேர்ந்து எழுதியாச்சு. அடுத்து அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு இல்லையா, வேறு சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு இடம் எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு அடுத்து ஒரு மைனஸ் போட்டு அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் லோயர் லிமிட் போடுங்க. ஒரு மைனஸ் போட்டு ஒரு ப்ராக்கெட்டு, அதில் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, π இன்ட்டு 0 0 ஆயிடும். மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 ஸ்கொயர் 0/2 0, அப்போ இதுவும் 0 ஆயிடும். அப்போ கம்ப்ளீட்டாக அந்த டைம் ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. இந்த ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, நம்ம ஆரம்பிச்சு இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2π ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா π இன்ட்டு 2π, அப்போ இது ஒரு 2π ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா, இங்கே மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4π ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்கும், 4π ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 இந்த 4 கட் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு 2 வந்துருமா. இப்போ பாருங்கள் 2π ஸ்கொயர் மைனஸ் 2π ஸ்கொயர், இதுவும் 2π ஸ்கொயர், இதுவும் 2π ஸ்கொயர். அப்போ 2π ஸ்கொயர் மைனஸ் 2π ஸ்கொயர் வந்து 0 ஆயிருமா. அப்போ இந்த டேமோட வேல்யூ 0, மொத்தமாகவே 0 ஆயிடுச்சு நமக்கு. அப்போ சிம்பிளி நம்ம என்ன சொல்லிடலாம், the value of a0 equal to 0, that is a0 equal to 0. a0 வேல்யூ 0. சரியா, இப்போ இதே மாதிரி அடுத்து an கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, பாருங்க, to find an. anக்கு ஃபார்முலா என்ன, an equal to அதே மாதிரி 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of x தான், அது கூட ஒரு cos nx மல்டிப்ளை பண்ணிக்குவோம், அவ்வளோதான், cos nx into dx. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒரு 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of xக்கு பதிலாக 1/2 into π minus x கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இதுதான், இன்ட்டு cos nx into dx. ஓகேவா, இப்போ நமக்கு தெரியும் இந்த 1/2 ஆல்ரெடி நம்ம போன இதே பார்த்துட்டு ஏனாட்டே பார்த்துட்டோம். 1/2ங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இந்த 1/2 இன்டெக்ரல் விட்டு வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ என்னோட டைம் என்ன ஆகும் அப்படின்னா 1/2π, ஏற்கனவே வெளியில் ஒரு 1/π இருக்கு இல்லையா, 1/π into 1/2 சேர்ந்து 1/2π இன்டெக்ரல் 0 to 2π. இந்த டைமை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன், π minus x into cos nx into dx. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், இன்டெக்ரலுக்குள்ளே ரெண்டு டேமோடைய மல்டிப்ளிகேஷன், π minus xன்னு ஒரு டேமு, cos nxன்னு ஒரு டேம், ரெண்டு டேம்லேயுமே நமக்கு x அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. அப்போ ரெண்டு வேரியபிள் டேமோட மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம யூவி மெத்தடுக்கு போகணும், பெர்னோலி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெர்னோலி மெத்தடுக்கு போகிறோம். பெர்னோலி மெத்தட் என்ன செய்யும், இந்த ரெண்டில் ஒன்று யூன்னு எடுக்கணும், இன்னொன்று வீன்னு எடுக்கணும். எதை வீண் எடுக்கிறது, இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், லாகர்தமிக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்துச்சு சொன்னால் அது வீண் எடுத்துருங்க. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், சைன் காஸ் டேன்லாம் வரப்போ அதை வந்து வீண் நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா, அது இல்லாமல் சாதாரணமாக நம்ம ஈக்குவேஷன் மாதிரி டைம் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து யூன்னு எடுங்க, அதுதான் பெட்டர் சாய்ஸ். சரிங்களா, இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை யூ அப்படின்னு எடுக்கிறீங்களோ அது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 0 ஆகணும். இப்போ π minus xை நீங்கள் ஒரு 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா 0 ஆயிடும்.
ஆனால் காஸ் என்எக்ஸை எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஜீரோ ஆகவே ஆகாது. காசு சைனு சைன் காஸ் காஸ் சைன் சைன் காசு மாறி மாறி போய்கிட்டே இருக்கும், ஜீரோ ஆகவே ஆகாது. அதனால் எது ஜீரோ ஆகுமோ அது இ, ஜீரோ ஆகாது வி. அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்போனன்ஷியலாக வச்சு சொன்னால் அது வந்து வீன்னு எடுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் u ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், v ஈக்குவல் டு காஸ் nx அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ u ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அந்த u ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, யூவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பேரலாக வியை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வியை இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு அடுத்து மைனஸ் இருக்குது. சரிங்களா, அப்போ இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. அங்கே என்ன பண்ணோம், ஏ நாட்டில் கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணுறப்ப ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணுறப்ப எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட்டோட டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஜீரோ. சரிங்களா, மைனஸ் இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், -1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆன்சர் வந்து -1. ஓகே, இப்போ வியை இன்டெகிரேட் பண்ணுங்க, வியை இன்டெகிரேட் பண்ணுறேன், அதை நான் v1 அப்படின்னு எடுக்கிறேன். v1 அப்படிங்கிறது நத்திங் பட் இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் nx இன்ட்டு dx. காசை இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனு, இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன். சரிங்களா, அப்போ சைன் nx, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு டைம் கீழே வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் வரும், இன்டெகிரேட் பண்ணுறப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டரில் வரும். அப்போ சைன் nx பை n. சரிங்களா, ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், டிஃப்ரென்ஷியலும் இன்டெகிரலும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் கிடைக்கும், இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் கிடைக்கும். சரிங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் முன்னாடி மல்டிப்ளை ஆகும், இன்டெகிரேட் பண்ணுறப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கீழே டினாமினேட்டரில் வரும். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ சைன் nx பை n அப்படின்னு ஆயிரும். இப்போ இது இன்னும் ஜீரோ ஆகலை, இப்போ u டேஷோட வேல்யூ -1 இல்லையா, அப்போ u டபுள் டேஷ் போட்டிங்கன்னா இந்த -1 அகெயின் எக்ஸை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப -1ங்கிறது கான்ஸ்டன்ட், அது எக்ஸை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆயிரும். அப்போ ஜீரோ ஆகுது இல்லையா, u டபுள் டேஷில் ஜீரோ ஆச்சுன்னா v2 கண்டுபிடிக்கணும். v2 என்னது, இந்த v1 அகெயின் இன்டெகிரேட் பண்ணுங்க, சைன் nx dx. இந்த n இருக்கு இல்லையா, அதை வெளியில் வச்சுக்கிறேன், 1/n அப்படின்னு சொல்லி வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 1/n வந்து அப்படியே இருக்கும், 1/n அப்படியே இருக்கும். சைன் nx இன்டெகிரேட் பண்ணுறப்ப மைனஸ் காஸ் nx பை ஒரு n கிடைக்கும். சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் தான் வரும். சரிங்களா, ரைட், சைன் nx, சைன் nx. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்து இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, -1 இன்ட்டு மைனஸ் காஸ் nx, மைனஸ் காஸ் nx பை இங்கே ஒரு n, இங்கே ஒரு n ஸ்கொயர். இது வந்து v2 உடைய வேல்யூ. இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் யூவையும் v1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, u டேஷையும் v2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. u v1 u டேஷ் v2, இதுதான் ஃபார்முலா நமக்கு. சரிங்களா, இதுதான் ஃபார்முலா நமக்கு. சிம்பிளாக நீங்கள் இப்படி மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்டெகிரலில் இந்த பை மைனஸ் எக்ஸ் காஸ் nx இன்டெகிரல் பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக இதை நான் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன். அதுவும் பாருங்கள், therefore நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து an இருக்கு இல்லையா, an ஈக்குவல் டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த முன்னாடி இருக்கிற 1/2π மறந்துடக்கூடாது. சரிங்களா, அப்போ இந்த 1/2π போட்டுட்டு இப்போ இந்த மொத்த இன்டெகிரலுக்கு பதிலாக ஒரு ப்ராக்கெட் போட்டு முதல்ல u v1 பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு v1 வந்து என்ன கிடச்சிது, சைன் nx பை n u v1. அடுத்து மைனஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் நீங்கள் போட்டுறணும், போட்டுட்டு இப்போ u டேஷ் எழுதுங்க. u டேஷ் வந்து -1 இல்லையா, அதனால் அது ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன். சரி, அல்டர்னேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். முதல் டேர்முக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கும், ரெண்டாவது டேர்முக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கணும். இதுக்கு அடுத்து மூணாவது டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். நம்ம இருக்கிறத அப்படியே எழுதுவோம். இந்த மைனஸுக்கு அப்புறம் u டேஷோட டேர்ம் -1, v2ஓட வேல்யூ என்ன இருக்குது, மைனஸ் காஸ் nx பை n ஸ்கொயர். நான் ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதுறப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். யூக்கு ஒரு ப்ராக்கெட்டு, v1க்கு ஒரு ப்ராக்கெட்டு, u டேஷுக்கு ஒரு ப்ராக்கெட்டு, v2க்கு ஒரு ப்ராக்கெட்டு, ஒவ்வொரு டேர்முக்கும் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். சரிங்களா, ஓகே. ஸோ
இதை க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளோ வேறு டேம் இல்லை, இந்த 0 இது கூட மேஷ் பண்ணக்கூடாது. ஸோ வேறு டேமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லிமிட்டை 0 to 2π இங்கே போட்டுக்கலாம். அதான் இன்டெகிரேட் பண்ணி முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இவ்வளோ தான், இன்டெகிரேஷன் பண்ணி முடிச்சாச்சு நம்ம, அவ்வளோதான் இங்கே. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க டேமை ஒரு தடவை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை 1/2π இன்ட்டு இது அப்படியே இருக்கட்டும், π மைனஸ் எக்ஸ். இதில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டிய தேவையில்லை. sin nx/n இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், 3 மைனஸ் மல்டிப்ளைல இருக்கா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸ் cos nx/n² அப்படின்னு ஆயிடும். ஓகே 0 to 2π. இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1/2π ரெண்டு லிமிட்டுக்குமே காமனாக வெளியில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் முதல்ல அப்பர் லிமிட் போடுறேன். இந்த அப்பர் லிமிட் போடுறப்ப முதல்ல என்ன செய்யணும், அந்த 2πயை கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எல்லா இடத்துலையும் இல்லையா. இந்த 2πயை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே பாருங்கள் π மைனஸ் 2π இப்படி கிடைக்குமா, π மைனஸ் 2π. அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா sin n இன்ட்டு 2π, இதை 2n பைன்னு சொல்லிக்கலாமா, n இன்ட்டு 2π அதை 2n பைன்னு சொல்லிக்கலாம் பை ஒரு n. அடுத்து மைனஸ் அதே மாதிரி cos n இன்ட்டு 2π ஒரு 2n பைன்னு சொல்லிக்கலாம் பை ஒரு n². இதெல்லாம் அப்பர் லிமிட். அடுத்து ஒரு மைனஸ் போட்டுங்க. அப்பர் லிமிட் போட்டு அப்பர் லிமிட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணேன், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பூரா சேர்ந்து அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு மைனஸ் போட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ லோயர் லிமிட் போட போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன ஆகும், π மைனஸ் 0. இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் sin n இன்ட்டு 0 ஆயிருமா. அப்போ sin 0, n இன்ட்டு 0 வந்து 0, அப்போ sin 0/n மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் n இன்ட்டு 0 இங்கேயும் 0 ஆயிரும். அப்போ cos 0/n². லோயர் லிமிட் முடிஞ்சு போச்சு. அப்போ லோயர் லிமிட்டுக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், டோட்டல் ப்ராக்கெட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே ரைட். இப்போ பாருங்கள் ஒரு 1/2π சிம்பிளி யோசிக்குங்க. சைனை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே பை அப்படிங்கிற டேம் வந்துட்டாலே 0 தான். சைனை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே பைன்னு வந்துட்டு π/2 வந்தால் தான் சைனுக்கு வேல்யூ. டிவைட் பை இங்கே ஒரு 2 வந்துச்சுன்னா சைனுக்கு வேல்யூ வரும். பை அப்படின்னு வந்துட்டாலே சைனோட வேல்யூ 0. சரிங்களா, அது வெறும் பையன் வந்தாலும் சரி 2n பையன் வந்தாலும் சரி பை அப்படிங்கிற டேம் வந்துட்டாலே சைனோட வேல்யூ 0. அப்போ இந்த மொத்த வேல்யூ 0ன்னு சொன்னால் டிவைட் பை n 0 ஆயிரும். அது கூட இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற 0. அப்போ இது மொத்தமாக நமக்கு 0 ஆயிரும். அடுத்து மைனஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இது 0. cos 2nπ அதே மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. காசில் n பைன்னு வந்தால் -1/n, காசில் n பைன்னு வந்தால் -1/n. 2n பைன்னு வச்சுனா இந்த முன்னாடி 2 வந்துருச்சு, ஈவன் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ 1 தான். cos 2nπயோட வேல்யூ 1. அப்போ 1/n². சரிங்களா, வெறும் n பைன்னு இருந்ததுன்னா -1/n போடணும். 2nπ முன்னாடி 2 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 1/n² தான். மேலே இருக்கிற டேமோட வேல்யூ வந்து 1 தான் நமக்கு. ஓகே ரைட். அடுத்து மைனஸ் லோயர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆச்சு, π - 0. sin 0 வேல்யூ நம்ம சொல்ல வேணா, sin 0 வேல்யூ 0 தான். அப்போ இந்த டேம் கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். மைனஸ் cos 0 வேல்யூ 1 நமக்கு தெரியும், அதனால் 1/n². போட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டோட்டல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிறத மட்டும் பாருங்கள், வெளியில் ஒரு 1/2π இருக்குது. உள்ளுக்குள்ளே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மொத்தத்தில் ஒரு -1/n² அவைலபிள். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் -1/n² தான். இந்த மைனஸ் உள்ளே போகிறப்ப அது ப்ளஸ் ஆயிருமா, +1/n². இப்போ பாருங்கள் -1/n² +1/n² ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இது 0 × 1/2πயோட வேல்யூ 0. அப்போ சிம்பிளி இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட வேல்யூவும் நமக்கு 0. அப்போ a0 0, என்னோட வேல்யூ 0. ஓகே, அடுத்து bn கண்டுபிடிக்கணும். ஓகே bn. ஸோ to find bn. ஓகே, bnக்கு ஃபார்முலா என்ன, bn = அதே மாதிரி ஒரு 1/π integral 0 to 2π f of x sin nx into dx. ஓகே, ஸோ ஒரு 1/π integral 0 to 2π f of xக்கு பதிலாக ஒரு 1/2π minus x sin nx into dx எழுதிக்கலாமா. ரைட். ஓகே, இப்போ என்ன செய்யுங்க, அதே மாதிரி 1/2 வெளியில் எடுத்திங்கன்னா 1/2π ஆயிரும். integral 0 to 2π π minus x
sin nx into dx. ஓகே, அகைன் இங்கே நான் யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பை மைனஸ் எக்ஸும் sin nxும் மல்டிப்ளைல இருக்குது. அப்போ ரெண்டு மல்டிப்ளைல இருக்கக்கூடிய டேர்மை இன்டெகிரேட் பண்ணுறதா இருந்தால் யூவி மெத்தட். u ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். v ஈக்குவல் டு sin nx. இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷ் இது 0 ஆயிரும். பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ -1, 0 - 1 வந்து -1. v1 இங்கே மேலே உள்ள 1 போடுவோம், இங்கே கீழே 1 போடுவோம், அவ்வளோதான் விஷயம். சரியா? அப்போ v1 sin nx இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx பை ஒரு n வரும், அவ்வளோதான். சைன் வந்து மைனஸ் காஸ் ஆகும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரு டைம் கீழே வரும். சரிங்களா? அடுத்து u டபுள் டேஷ் போட்டிங்கன்னா -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. v2 இந்த மைனஸ் காசு இருக்கு இல்லையா, காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப சைன் தான் வரும், ப்ளஸ் சைனு, அதனால் இந்த மைனஸில் எந்த சேஞ்சும் வராது. அப்போ மைனஸ் sin nx பை, இப்போ இன்னொரு n வரும் இல்லையா, sin nx பை n வரும். ஏற்கனவே கீழே ஒரு n இருக்குது, அதோடு சேர்ந்து n ஸ்கொயர் ஆயிரும். ஏ நாட்டில் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டோம், அதனால் ஏஎன்னில் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டோம், அதனால் பிஎன் கொஞ்சம் நான் வேகமாக எழுதிக்கிறேன், அவ்வளோதான். -1/n தனியாக இருக்கும். காஸ் nx இன்டெகிரேட் பண்ணோம்னா sin nx பை n. அப்போ sin nx பை என்னும் இந்த -1/n சேரும். அப்போ மைனஸ் sin nx பை n ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன செய்யலாம் நம்ம, u v1 u dash v2 கம்பைன் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ நம்மளுடைய டேம் படி இங்கே என்ன ஆகும்னா ஒரு 1/2π ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு பை மைனஸ் எக்ஸ் u v1 வந்து என்ன இருக்குது, மைனஸ் காஸ் nx பை n. ஓகேவா? அடுத்து ஒரு -1 இன்ட்டு மைனஸ் sin nx பை n ஸ்கொயர் 0 to 2π u dash v2 u v1 u dash v2. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 1/2π மறந்துடக்கூடாதுன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு 1/2π. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை முன்னாடி கொண்டு போயிடுவோமா, அப்போ மைனஸ் பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கும், காஸ் nx பை n. அதே மாதிரி இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸ் sin nx பை n ஸ்கொயர் ஃபார் 0 to 2π. ஓகே, ஸோ இப்போ ஒரு 1/2π போடுங்க. இப்போ இந்த ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்பர் லிமிட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அப்பர் லிமிட் யூஸ் பண்ண போகிறேன். அப்பர் லிமிட் யூஸ் பண்ண ஆகும் 2π போட போகிறேன் இல்லையா, அப்போ மைனஸ் ஆஃப் பை மைனஸ் 2π இங்கே வந்து என்னாகும், காஸ் 2nπ பை n, காஸ் 2nπ பை n. அதே மாதிரி இங்கே sin 2nπ பை n ஸ்கொயர். எக்ஸ் வர இடத்துல போகிறேன் 2π போடுவேன், முன்னாடி இருக்க என்னோட சேர்ந்து 2nπ ஆயிடும். அப்போ அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு. அப்பர் லிமிட்டோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 0 போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் பை மைனஸ் 0 காஸ் 0 பை n மைனஸ் sin 0 பை n ஸ்கொயர். லோயர் லிமிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறப்ப இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும் நம்மளோட கேஸில். ஓகே, ஸோ இப்போ ஒரு 1/2π காஸ் 2nπனா 1 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ மைனஸ் ஆஃப், இப்போ இங்கே பை மைனஸ் 2π ஒரு மைனஸ் பை ஆயிருமா, பை மைனஸ் 2π வந்து ஒரு மைனஸ் பை ஆயிரும். காஸ் 2nπயோட வேல்யூ 1, அப்போ ஒரு 1/n மைனஸ் சைனில் பையன் வந்துட்டாலே 0, அப்போ இந்த டைம் கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும், விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் முடிஞ்சுது. செகண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் மைனஸ் பை மைனஸ் 0 வந்து பை, காஸ் 0ஓட வேல்யூ 1, ஸோ ஒரு 1/n மைனஸ் சைன் 0ஓட வேல்யூ 0, ஸோ அது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஓகே, ஸோ பாக்கி இருக்கிறது பாருங்கள், ஒரு 1/2π மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? அவன் ப்ளஸ் பை இன்ட்டு 1/n. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் பை இன்ட்டு 1/n. அப்போ ரெண்டு ஒரே டேர்ம்ங்கிறதுனால 1/2π ரெண்டையும் அப்படியே கூட்டிக்கலாமா, 2π 1/n சொல்லிக்கலாமா. இது ஒரே டேர்ம், அப்போ 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு பை இன்ட்டு 1/n. இங்கே ஒரு 2π இங்கே ஒரு 2π கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 1/n. அப்போ இந்த கேஸில் நமக்கு bn மட்டும்தான் கிடைக்குது. bnோட வேல்யூ வந்து 1/n. அப்போ a0 0 ஆயிடுச்சு, an 0 ஆயிடுச்சு, bnோட வேல்யூ 1/n. சரிங்களா? இப்போ இதை கொண்டு போய் நேராக ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். therefore ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் அப்படின்னு போட்டுட்டு ஃபுல்லாக எழுதிக்கணும். ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் f of x equal to a0/2 plus summation an cos nx plus summation
bn sin nx n equal to 1 to infinite n equal to 1 to infinite. இப்போ a0 0ங்கிறனால இது 0 ஆயிரும், an 0ங்கிறனால இதுவும் 0 ஆயிரும். அப்போ ஒரே ஒரு டைம் நமக்கு என்னதான் இருக்கும், bn மட்டும்தான் இருக்கும். bnக்கு பதிலாக ஒரு 1/n sin nx for n equal to 1 to infinite. இதுதான்பா f of x நமக்கு கொடுத்துருக்க f of x இருக்கு இல்லையா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபூரியர் f of x ஃபங்க்ஷனுடைய ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் இதுதான். 1/2 பை மைனஸ் எக்ஸை ஒரு சைனுசாய்டல் ஃபங்க்ஷனாக மாற்றணும்னு சொன்னால் சம்மேஷன் 1/n sin nx, அதாவது சம்மேஷன் எனக்கு இப்போ 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/1 1 sin x ஆகும். அடுத்து 2 போட்டிங்கன்னா ப்ளஸ் 1/2 sin 2x ப்ளஸ் 1/3 sin 3x ப்ளஸ் 1/4 sin 4x அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைனுசாய்டல் ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சு போச்சு நமக்கு. f of x equal to summation 1/n sin nx இதுதான் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுடைய ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து ஹென்ஸ் டெடியூஸ் தட் கேட்டிருக்காங்க இல்லையா, தட் இஸ் டூ ப்ரூவ். என்ன கேட்டிருக்காங்க, 1 minus 1/3 plus 1/5 minus 1/7 plus etc. equal to என்னன்னு கேட்டிருக்காங்க, equal to π/4 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, equal to π/4 இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1/1 1 ஆயிரும். அடுத்து 2 கொடுக்குறப்ப 1/2, 3னா 1/3, 4னா 1/4, 5னா 1/5. அப்போ இந்த 1 1/3 1/5 1/7 எல்லாமே இங்கே கிடைக்குது, ஈவன் நம்பரும் சேர்ந்து கிடைக்குது. அப்போ ஈவன் நம்பர் டெம்பர் நமக்கு 0 பார்க்கணும். அப்போ இங்கே 1/2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 போடுறாங்க, என்னக்கு பதிலாக 2 போடுறப்போ 1/2. அப்போ 2 1/2 sin 2x, sin 2x 0 பார்க்கணும், sin 4x 0 ஆகணும், sin 6x 0 ஆகணும். அப்போ ஈவன் நம்பர் டேம் பூரா எனக்கு இங்கே 0 ஆகணும், ஈவன் நம்பர் டேம் பூரா எனக்கு இங்கே 0 ஆகணும். அப்போ சிம்பிளி என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன லாஜிக் தான். இந்த ஃபங்க்ஷனில் வெறும் sin x, சம்மேஷனில் வெறும் sin x மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக π/2 போட்டிங்கன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். எக்ஸுக்கு பதிலாக π/2 போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன இந்த கேஸில், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். புட் x equal to π/2 in 1. இதே இது காஸ் nx-ஆக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட வேண்டி வரும், அல்லது பை போட, ரெண்டில் எதுனாலும் போடலாம். 0 போட வேண்டி வரும், பை போட வேண்டியது வரும் சில சமயங்களில். ரெண்டில் எதுங்கிற சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். sin nx மட்டும் இருந்துச்சுன்னா கவலைப்படாமல் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக π/2 போடலாம். ஓகே, ஸோ π/2 சப்ஸ்டியூட் பண்ணி நான் இடது பக்கம் பாருங்கள், f of π/2 ஆயிருமா, f of xங்கிறது f of π/2 ஆயிரும். ஈக்குவல் டு summation n equal to 1 to infinite 1/n sin n π/2, sin n π/2 ஆயிரும். இப்போ f of π/2 நமக்கு தெரியும், f of x வந்து என்னது 1/2 π minus xங்களா. அப்போ இந்த xக்கு பதிலாக π/2 போட்டால் இந்த xக்கு பதிலாக π/2 போடணும், அவ்வளோ விஷயங்க. சரியா? ஸோ அப்போ சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த f of xக்கு பதிலாக 1/2 π minus π/2 equal to சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்னுக்கு பதிலாக 1 போடுங்க, 1/1 sin π/2. அடுத்து 2 போட்டிங்கன்னா 1/2 sin 2π/2. அடுத்து 3 போட்டிங்கன்னா 1/3 sin 3π/2. அடுத்து 4 போட்டிங்கன்னா 1/4 sin 4π/2. 5 போட்டிங்கன்னா 1/5 sin 5π/2 ப்ளஸ் எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். நான் ஒரு 5 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதிருக்கேன், அவ்வளோதான். இப்போ π minus π/2 இங்கே ஒரு 1/2 ஏற்கனவே இருக்குது. π minus π/2 வந்து ஒரு π/2 தான். 1லேருந்து ஹாஃபை கழிச்சா ஹாஃப் தான் இல்லையா, அந்த பேஸை நினச்சிக்கோங்க. 1லேருந்து ஹாஃபை கழிச்சாச்சுன்னா ஹாஃப். ஸோ அப்போ அந்த இது π/2 வந்துடுது நமக்கு. πலேருந்து π/2 கழிச்சாச்சுன்னா π/2 ஈக்குவல் டு 1/1 1 sin π/2 90 டிகிரி, 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ இது ஃபுல்லாக 1 ஆயிரும். ப்ளஸ் இந்த 1/2 இருக்கும், இந்த 2 அண்ட் இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சைனுக்கு உள்ளே தான் இருக்குது, ஹோல் டிவைடட் பை 2 கிடையாது. இது சைனுக்கு உள்ளே இருக்கிற டேமை டிவைடட் பை 2 தான் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ இந்த 2 கட் பண்ணிக்கலாம். ஹோல் டிவைடட் பை 2 தான். ஏதாவது இந்த வெளியில் இருக்க 2 இருக்குல்லையப்பா, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த வெளியில் இருக்க 2வையும் உள்ள இருக்க 2வையும் கட் பண்ண முடியாது, ஏன்னா இது சைனுக்கு வெளியில் இருக்குது. இதையும் உள்ள இருக்க 2வையும் கட் பண்ண முடியாது. அதுமாதிரி ஹோல் டிவைடட் பை 2 இருந்தாலும் கட் பண்ண முடியாது. சைன் உள்ளுக்குள்ளே இருக்க டேமை ஒரு 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா நீங்கள் அது உள்ளுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே எதையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அது மாதிரி உள்ள இருக்க நம்பர் வெளியில் இருக்க நம்பர் கூட ஆப்ரேட் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது நம்மளால். அப்போ இந்த 2 and 2 கட் பண்ணிங்கன்னா sin π, சைனில் பைன்னு வந்துட்டாலே வேல்யூ 0 தான். அடுத்து ஒரு 1/3
sin 3π/2 sin 3π/2 ஓட வேல்யூ -1 1π/2 + 1 தான் 3π/2 -1 அப்போ அடுத்து 5π/2 + 1 வரும் நமக்கு ஓகே அடுத்து ஒரு 1/4 அதே மாதிரி இது ரெண்டு கட் பண்ணிச்சுன்னா 2 ஆயிரும் 2π sin πன்னு வந்துட்டு இல்லையா 0 அடுத்து ஒரு 1/5 sin 5π/2 ஓட வேல்யூ 1 இப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு π/4 = 1 இந்த டைம் மொத்தமாக 0 ஆயிரம் விட்டுறலாம் அடுத்து இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/3 இந்த டைம் மொத்தமாக 0 ஆயிரம் விட்டுறலாம் அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் 1/5 ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வருது இல்லையா அப்போ அடுத்த டைம் கண்டிப்பாக -1/7 இருக்கும் அடுத்து ப்ளஸ் 1/9 இருக்கும் எட்ஸட்ரான்னு போட்டுடலாம் இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய டைம் சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குடியர் சீரிஸ் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்